நம்ம சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு சில காரியங்கள் நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக நடந்து நம்மளுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத சோகமும் தேவையில்லாத ஒரு பிரச்சனை போராட்டம் இதெல்லாம் நம்ம சந்திக்கக்கூடும் இல்லையா. ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் நம்ம வந்து யாராவது ஒருத்தர் நம்ம கூட பேசி ஒரு ஆறுதலாக 4 வார்த்தை நம்மளுக்கு சொல்லி நம்ம ஆளும்போது நீ ஆளாத, எவ்ரி திங் வில் பி குட், எவ்ரி திங் வில் ஹேப்பன் அட் ரைட் டைம் அப்படின்னு ஏதாவது ஒரு வேர்ட் சொல்லுவாங்களா அப்படின்ற காரியங்கள் எல்லாம் நம்ம தாண்டி வந்திருப்போம்ல. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் காட் அதிகமாக நேசிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆறுதலான வார்த்தை மனிதர்கள் மூலமாக கிடைக்காதுங்க. நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் there is no people to share a peaceful word in your life. நம்மளோட வாழ்க்கையில் நல்ல வார்த்தைகளை சொல்கிறதுக்கு நிறைய டைமில் ஒருத்தர் கூட வர மாட்டாங்க. இதே நம்மளை சபிக்கணும், நம்ம ஏதாவது தவறான காரியத்தில் போய் நம்ம மாட்டிக்கணும் அப்படின்னு நம்மளை பேசணும் அப்படின்றதுக்காக வேணால் there will be so much of peoples there. ஆனால் நல்ல காரியங்களை சொல்கிறதுக்கு there are no one. அதுவும் கடவுளோட பிள்ளைங்களுக்கு ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. எங்கேயாவது ஒருத்தர் 2 பேர் இருக்கிறது இட்ஸ் அ கிரேஸ். ஸோ அப்போ யார் தான் நம்மளுடைய மனசுக்கு ஆறுதல் கொடுப்பா, நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையிலேருந்து யார் தான் நம்மளை விடுதலை ஆக்குவான்னு பார்த்தா there is only one God. அவர் மட்டும்தான் நம்மளை விடுதலை ஆக்குவார். வித்தவுட் ஜீசஸ் we are nothing. நம்ம ஆண்டவரோட பிள்ளைகளாக நம்ம மாறின பிறகு நம்மளுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை, நம்மளுக்கு இருக்கிற அந்த விசுவாசம், நம்மளுக்கு இருக்கிற அந்த அன்பு எல்லாமே ஒரு கடவுள் அவர் மேலே மட்டுமே இருக்கணும். ஸோ நம்ம அவர்கிட்டேருந்து டைரக்டாக அவர்கிட்டேருந்து தான் நம்மளுக்கு சமாதானம் கிடைக்கணும். ஸோ காடுக்கும் நமக்கும் நடுவில் நோ ஒன் ஷுட் பி தேர். ஸோ அவருக்கும் நமக்கும் நடுவில் யாராவது இருந்தாங்கன்னா இட் இஸ் ரியலி அ டஃப் திங். ஸோ நம்ம வந்து ஆண்டவர் அதிகமாக நேசிக்கல, அவர் அதிகமாக அறிஞ்சிக்கலன்னு அர்த்தம். இன் ரிலேஷன்ஷிப் தேர் ஆர் 2 persons. அவங்க 2 பேருக்குள்ளே யாராவது ஒருத்தர் வந்தால் தட் ரிலேஷன்ஷிப்ஸ் கெட் ஸோ மச் ஆஃப் ஸ்பாயில்ஸ். ஸோ அதே மாதிரி தான் ஆண்டருக்கும் நம்மளுக்கும் இடையில யார் வந்தாலுமே இட் பிரேக் ஆர் ரிலேஷன்ஷிப். கடவுள் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை எதுவுமே நம்மளை பிரேக் பண்ணாத அளவுக்கு நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். ஸோ எனக்காக ஆறுதலாக 4 வார்த்தை பேசுகிறதுக்கோ, என்னை வந்து தேட்டுறதுக்கோ, என்னை வழி நடத்துறதுக்கோ, எனக்கு காரியங்களை வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கோ யாருமே இல்லையே நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது. ஸோ God is there to guide you. God is there. He calls you. அது வந்து ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டுருக்கிறாரு, அவர் நம்மளை கூப்பிடுவார். அவர் நம்மளை கண்டிப்பாக நம்மளுக்கான காரியங்கள் என்ன அப்படின்றத வந்து கண்டிப்பாக நம்மக்கிட்ட சொல்லுவார். அதை பற்றி நம்ம செஞ்சோனாலே will get a very beautiful and presenceful life with God's blessing. Thank you. God bless you.